விடுவிக்க கோரி தமிழ்நாடு அரசு தாக்கல் செய்த மனு அவசரமாக விசாரிக்க உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு மனு தாக்கல் செய்திருக்கிறது. கல்வி நிதியை விடுவிக்க கோரி தமிழ்நாடு அரசு தாக்கல் செய்த மனுவை அவசரமாக விசாரிக்க உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு மனு தாக்கல் செய்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சுசித்ரா. சுசித்ரா, விவரங்கள். கல்வி நிதி தொடர்பான உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு தாக்கல் செய்ய மனுவை உடனடியாக அவசரமாக விசாரிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வலியுறுத்தி தமிழ்நாடு அரசு இன்று முறையீடு செய்தது குறிப்பிடத்தக்கது. மத்திய அரசு வழங்க வேண்டிய 2151 கோடி அளவிலான கல்வி நிதியும் அதற்கான 6% வட்டியான சுமார் 139 கோடியும் இணைத்து 2291 கோடியாக வழங்க உத்தரவிட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வலியுறுத்தி கடந்த வாரம் இந்த மனு என்பது உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் அதனை அவசரமாக விசாரிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை இன்று வலியுறுத்தி இந்த முறையீடு என்பது செய்யப்பட்டது. ஜூன் 3ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்பட இருப்பதாக கடந்த ஓராண்டு வழங்கப்படாத நிதியால் சுமார் 43 லட்சம் மாணவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் என்றும் இந்த விவகாரத்தில் தமிழக அரசாங்கமானது இன்று தெரிவித்தது. இந்த தொடர்பாக கடந்த 29ஆம் தேதி தாக்கல் செய்துள்ள வழக்கை அவசரமாக விசாரிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்த நிலையில் ஆனால் அது விடுமுறை கால அமர்வில் விசாரிப்பதற்கான வாய்ப்பு இல்லை என்ற ஒரு பதிலை நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். எனவே விடுமுறை முடிந்த பிறகுதான் தமிழ்நாட்டினுடைய இந்த கல்வி நிதி தொடர்பான மனு என்பது விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்ற ஒரு கருத்தை நீதிபதிகள் வழங்கி அறிவுறுத்தலாக வழங்கி அவசர விசாரணைக்கு மறுப்பு தெரிவித்தது குறிப்பிடத்தக்கது. விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி சுசித்ரா.